சத்தியம் யூடியூப் மீடியா. நான் திருப்பூர் மஜீத். தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும். புதிதாக இந்த காணொளியை பார்க்கக்கூடிய உறவுகள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உறவுகளே, ஒரு 5-6 நாட்களாக சோசியல் மீடியாக்கள்ல மிகப்பெரிய வைரலாக அனைத்தையுமே ஆக்கிரமிச்சு வச்ச ஒரு காணொளி தான் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த காணொளியில ஒரு 72 வயதான ஒரு முதியவரை, ஒரு இஸ்லாமிய முதியவரை ஒரு 5-6 இளைஞர்கள் சேர்ந்து தாக்குவதை போன்ற ஒரு காட்சியை நாம எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த காணொளியை பற்றிய விரிவான தெளிவான ஒரு பதிவை தான் இன்றைய காணொளியில பார்க்க இருக்கிறோம். வாங்க காணொளியின் கருத்திற்குள் செல்வோம். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்துல இகத்புரி அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான், ஒரு பகுதியில தான் இந்த ஒரு கொடூர சம்பவம் அரங்கேறி இருக்கு. அந்த காணொளிய உங்களுடைய பார்வைக்காக மறுபடியும் தர்றேன். ஏன்னா இந்த குண்டர்கள், இந்த சமூக விரோதிகள், இந்த சமூகத்திற்கு எதிரானவர்களை மீண்டும் மீண்டும் இந்த மக்களிடத்துல அறிமுகப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்குங்கிறதுனால அந்த காட்சியை மறுபடியும் ஒரு தடவை பாருங்க. காணொளியை பாத்தீங்களா? இது சத்ரபதி சிவாஜி டெர்மினல் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு தொடர் வண்டியில தான் இந்த சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட அந்த முதியவர் ஹாஜி அஷ்ரப் அலி அப்படிங்கிறவர் தான் இதுல பாதிக்கப்படுறாரு. இவர் எங்க இருந்து போறார் அப்படின்னு சொன்னா, இவரு மகாராஷ்டிரா மாநிலத்துல ஜல்கான் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இந்த அஷ்ரப் அலிங்கிறவர். தன்னுடைய மகளை பார்க்கறதுக்காக கல்யாண் அப்படிங்கிற பகுதியில தன்னுடைய மகள் வசிக்கிறாங்க. அவங்கள போய் பார்க்கறதுக்காக பேரன் பேத்திகளோட சந்தோஷமா மகிழ்வா இருக்கிறதுக்காகத்தான் இந்த நம்ம சத்ரபதி சிவாஜி டெர்மினல் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற அந்த ட்ரெயின்ல தான் இவர் பயணம் போறாரு. இந்த பயணத்துல தான் இவருக்கு வாழ்நாள்ல மறக்க முடியாத, மன்னிக்க முடியாத இந்த துயர சம்பவம் நடந்திருக்கு. இவரை பார்க்கும் போதே இஸ்லாமியருடைய அப்பட்டமான அந்த தோற்றம் தெரிகிறதுனால இந்த தோற்றமே சில பேருக்கு பிடிக்காம இருக்கும் இல்லைங்க. அது நம்ம தொடர்ச்சியா பார்க்கத்தானே செய்யறோம். இந்த தோற்றமே சிலருக்கு வெறுப்பை ஏற்படுத்தும். அதாவது சங் பரிவார கும்பல்களுக்கு, மத வெறியர்களுக்கு இந்த தோற்றம் பெரிய இடையூறை ஏற்படுத்தி இருக்கு. அந்த மாதிரி ஒரு 5-6 மதவெறி ஏற்றப்பட்ட அந்த குண்டர்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கு இந்த பயணத்துல. ஆரம்பத்துல இருக்கைக்கான ஒரு வாக்குவாதத்துலதான் இவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இப்படியே துவங்கிட்டு வந்தது, எப்படியாவது இவரை தாக்கணும்னு வெறியோட இருக்கிற அந்த இளைஞர்கள், அப்படித்தான் அவர்கள் வார்த்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இப்படி அந்த வெறியோடு இருந்த இளைஞர்கள் எந்த நேரத்துல தாக்க துவங்கியிருக்காங்க தெரியுமா? அதாவது அவர் இறங்க வேண்டிய இடம் கல்யாண். அங்கதான் அவருடைய மகள் வசிக்கிறாங்க. அந்த அம்மாவை பார்க்கறதுக்காகத்தான் இவர் போறாரு. கல்யாண் இறங்க வேண்டிய இடத்துல அவர் தன்னுடைய பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு இறங்கும் போதுதான் இந்த குண்டர்கள் அவர் அணிந்திருக்கிற ஆடையை பிடிச்சு உள்ள இழுக்கிறாங்க. உள்ள இழுத்து அவரோட வாக்குவாதத்துல ஈடுபட்டு ஒரு 7-8 இளைஞர்கள் சேர்ந்து அவரை தாக்குறாங்க. கல்யாண் அவர் இறங்க வேண்டிய இடமும் தாண்டி போகுது. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தாண்டி தானேங்கிற இடத்துலதான் அவர் ரொம்ப இந்த அடி மிதி உதையெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் அவர் அந்த இடத்துல இறங்குறார். தாக்கப்பட்ட அந்த நேரத்துல அவர் எவ்வளவு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாரு. இந்தியா என்ற ஒரு ஜனநாயக நாட்டுலதான் நம்ம வாழ்றோமா, ஒரு மதச்சார்பற்ற நாட்டுலதான் நம்ம வாழ்றோமாங்கிற ஒரு அச்சம் அவருக்கு வந்திருக்காதா? அவரே எவ்வளவு மன உருகி, எவ்வளவு மன வேதனைக்கு ஆளானாருங்கிறத அவருடைய ஒரு வாக்குமூலத்தை பாருங்களேன். அந்த कल्याण उतरने नहीं दिया गया। कल्याण से थाना तक पूरे रेलवे के अंदर मेरे को 10-12 लड़के इधर से उधर से ढूसा मार रहे थे, मुंह पे ढूसा मार रहे थे, कमर में इधर से लाता मार रहे थे, पेट में लात मार रहे थे, मेरे को आँख को भी ढूसा मारे। इधर पूरा मेरा बॉडी ऐसा हो गया था कि मेरे को कुछ दिखाई नहीं दे रहा था और मेरे को कुछ समझ में नहीं आ रहा था। उसके बाद में मेरे साथ में मैं अकेला होने की वजह से 10-15 लड़के थे। ये इसमें मांस है, कौन सा मांस है? मैं बोला इसमें भैंस का मांस। காணொளியை பாத்தீங்களா? ஒரு 72 வயது முதியவரை எந்த அளவிற்கு சித்திரவதைப்படுத்திருக்காங்க பாத்தீங்களா? அவர் கண்ணுல தாக்கியிருக்காங்க, அவருடைய கையை ஒடிச்சிருக்காங்க, முதுகுல தாக்கியிருக்காங்க, அவருடைய ஆடையை கிழிச்சிருக்காங்க, அவருடைய மார்பின் மீது குத்தி இருக்காங்க. அந்த அளவிற்கு
வேதனைப்பட்டு இந்த வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அவர் இறங்க வேண்டிய கல்யாண்ங்கிற அந்த ஸ்டேஷனை தாண்டியும் 10 கிலோமீட்டர் தாண்டியும் அந்த சித்திரவதையை நிறுத்துறதுக்கு இந்த அயோக்கியர்களுக்கு அரக்கர்களுக்கு மனசு வரல. அப்போ கூட அவர் இறங்க விடாம தடுத்து இழுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் அவனுங்க சொன்ன முக்கியமான காரணம், இந்த ஆளு மாட்டுக்கறி வச்சிருக்கிறான், இந்த ஆளு மாட்டுக்கறியை கொண்டு போறான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் இந்த குண்டர்கள், இந்த அயோக்கியர்கள் அந்த முதியவர் மீது சுமத்தி இருக்காங்க. இப்ப நாம என்ன கேட்கிறோம்? அட பாவிகளா, அயோக்கியர்களா, உங்களுக்கு மாட்டுக்கறிக்கு முதல்ல அளவீட வைங்க. நீங்க மாடு அப்படின்னு ஒண்ண தெய்வமா புனிதமாக்குறீங்கல்ல, அந்த மாட்டிற்கான அளவீடு என்ன? அதற்கான குறியீடு என்ன? அதை சொல்லுங்க முதல்ல. இவர் கொண்டு போன அந்த இறைச்சிய ரயில்வே துறை நிரூபிச்சிருக்கு. இவர் கொண்டு போனது ஒரு எருமை மாட்டு இறைச்சி, அதாவது போத்து, நம்ம ஊர் சைடுல சொல்லுவோம்லங்க போத்து கறின்னு, அந்த கறியை தான் இவர் அங்க இருந்து எடுத்துட்டு போயிருக்காரு. நீங்க மாட்டு இறைச்சி எதை கொண்டு போக கூடாது, எதை நீங்க புனிதமா நினைக்கிறீங்க, எது நீங்க தடை விதிக்கணும்னு ஆசைப்படுறீங்கிறத முதல்ல அதுல நீங்க தெளிவுபடுத்துங்க. நீங்க முதல்ல தெளிவா இருங்கடா, முதல்ல போய் படிங்கடா. நீங்க மாட்டை கடவுளாக மதிக்கக்கூடியவர்கள் அதற்குண்டான ஒரு வழிமுறையை வகுத்து கொடுக்கணும்லங்க. இந்த மாடுகள் எல்லாம் எங்களுடைய தெய்வங்களாக நாங்க நினைக்கிறோம், அதாவது பசுமாடா, எரும மாடா, காள மாடா, இல்ல மொத்தத்துல எந்த மாடுமே, எல்லா மாடுமே எங்களுக்கு தெய்வம் சொல்ல வர்றீங்களா? இதற்கான வரைமுறையை கொடுக்காம இந்த மாட்டின் பேரால இன்னும் எத்தனை அக்கிரமங்களை இந்தியாவுல நிறைவேற்றுவீங்க நீங்க? இந்தியாவுல இது போன்ற இந்த அயோக்கியத்தனத்தை செய்யறதுக்கு இவர்களுக்கு எப்படி, எங்க இருந்து இவ்வளவு பெரிய துணிச்சல் வருது, எப்படி இவ்வளவு துணிவு வருது அப்படின்னு சொன்னா, இதற்கு முன்னால இதே மாதிரி சம்பவம் நடந்துச்சு பாத்தீங்களா? அஹ்லாக்குங்கிறவரை, ஒரு பெரியவரை மாட்டிறைச்சி வச்சிருந்தாருங்கிறதுக்காகவே அடிச்சே கொண்டானுங்க அயோக்கியர்கள். அப்படி கொலை செய்த அந்த 18 பேருடைய நிலை என்ன? கண் துடைப்பிற்காக அவர்களை கைது செய்து கொண்டு போய் உள்ள வைக்கிற மாதிரி வச்சு, இன்று அந்த 18 பேருமே பிணையில இருக்கானுங்க. 2015 கைது செய்யப்பட்ட அந்த அயோக்கியர்கள் இன்றைக்கு பிணையில் இருப்பதாக சொல்கிறார்கள். அது மட்டும் இல்ல, இந்த அரசு அவர்களை எப்படி பாதுகாக்குது தெரியுமா? ஊபி அரசு அவர்களை எப்படி பாதுகாக்குது தெரியுமா? எப்படி கொண்டாடுது தெரியுமா? சமீபத்துல யோகி ஆதித்யநாத்துடைய ஒரு நிகழ்ச்சியில இந்த அகலாக்குடைய படுகொலைக்கு ரொம்ப முக்கியமா ஒருத்தன் இருந்தான் பாருங்க, அதாவது விஷால் சிங்கு அப்படிங்கிற ஒருத்தன். அவன் இந்த யோகி ஆதித்யநாத்துடைய கூட்டத்துல முதல் வரிசையில உட்கார்ந்து அமர்ந்து அந்த நிகழ்ச்சியை கண்டு கழிக்கிறான். அந்த காணொலியை பாருங்களேன். காணொலியை பாத்தீங்களா? ஆளுகின்ற அரசுகளும் அந்த ஆளும் வர்க்கமும் இது போன்ற குற்றங்களுக்கு, இதை போன்ற குற்றங்கள் செய்பவர்களுக்கு அரணாக இருந்தால் ஏன் இவங்க இந்த தப்பை மறுபடியும் செய்ய மாட்டாங்க? இப்படி அரசுகள் அவர்களை பாதுகாப்பதால் தான் இந்த தப்பு இந்தியாவுல தொடர்ச்சியாக அரங்கேறி கொண்டே இருக்கிறது. முதல்ல இந்த அயோக்கியர்கள்லாம் படிக்கணும். அவர்களை சார்ந்த அந்த சூழல், அந்த கலாச்சாரம் ஒரு கல்வி சார்ந்த கலாச்சாரமா மாறணும். அந்த சமூகம் கல்வியாளர்களா வளரணும். இவர்களுக்கு கல்வியின் மகத்துவத்தை உணர்த்தணும். அது போன்ற அரசுகள் அங்க அமையணும். அரசை அமைக்கக்கூடியவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து மதவாதத்தை ஒழிப்பவர்களாக, தூக்கி எறிபவர்களாக அந்த பகுதிகளில் வரும்பொழுதுதான் இதற்கான விடியலும் தெளிவும் முடிவும் கிடைக்கும். இந்த சிறுபான்மை சமூகமான இஸ்லாமிய சமூகத்திடம் கூட நாம் வேண்டுகோளாக வைப்பது, இந்த சம்பவத்தில் கூட இந்த கொடும் செயல் அரங்கேறி இருப்பது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 28 இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆனா இதுல பாதிக்கப்பட்ட அந்த அஷ்ரப் அலி என்கிற அந்த முதியவர் 3 நாட்களாக இது குறித்தான எந்த விதமான நடவடிக்கையிலும் ஈடுபடாமல், எதிர்வினையிலும் ஈடுபடாம அப்படியே அமைதியா இருந்திருக்காரு. இவர்களுடைய விழிப்புணர்வை பாத்தீங்களா? இப்படி இருக்கலாமா? ஒரு அக்கிரமோ, ஒரு அநியாயம் பொது வெளியில அரங்கேறி இருக்கு, அதை பொது சமூகத்துக்கு கொண்டு வர்றது இல்லையா? ஆனா இந்த காணொலிய ஜுபைர் அகமது அப்படிங்கிற ஒருத்தர் தான் முதல்ல இதை எடுத்து வைரல் ஆக்குறாரு. இந்த வீடியோ பரவலாக்கப்பட்ட பிறகு, எல்லோருடைய கண்களுக்கும் பார்வைக்கும் போன பிறகுதான் அவரை அணுகி, இது சம்பந்தமா ஏன் அமைதியா இருக்கீங்க, இது சம்பந்தமா நீங்க உடனே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேணாமா, இந்த குண்டர்கள் மீது நீங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி வேண்டுகோள் வைக்க வேண்டாமான்னு சொல்லி அவரை வலியுறுத்துறதுக்கு பிறகுதான் ஆகஸ்ட் 31 தான் காவல்துறைக்கு இது ஒரு கம்ப்ளைண்டா போயிருக்கு. ஆக வட மாநிலங்கள்ல சிறுபான்மை சமூகத்தினரிடையே இந்த அச்சத்தை களையணும், விழிப்புணர்வு அடையணும். எது எப்படியோ இந்த கொடும் செயல் குறித்து ஒரு ஆறுதலாக, நமக்கெல்லாம் பெரிய ஆறுதலாக இந்த செயல் நடந்ததை ரயில்வே துறை உறுதி செய்திருக்கிறது.
அந்த குண்டர்களை குற்றவாளியாக உறுதி செய்திருக்கிறது. அத்தோடு ரயில்வே துறை இணை ஆணையர் மனோஜ் நானா பாட்டீல் அப்படிங்கிற அதிகாரி இந்த குற்றவாளிகள்ல கண்டிப்பா அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் சொல்லி 3 அயோக்கியர்களை உடனடியாக கைது செய்து அவர்களுக்கு தண்டனை பெற்று தரப்படும் என்பதாகவும் அவர் உறுதியளித்திருக்கிறார். மேலும் இந்த குற்ற செயல்ல யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரணையும் நாங்க வீரியப்படுத்துவோம் அப்படிங்கிறதாக அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே நடைபெற்ற அஹ்லாக்குடைய படுகொலை, அதாவது அவரும் இதே மாதிரிதான் மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்பதற்காக அந்த அஹ்லாக் என்பவர் அடித்தே கொலை செய்யப்பட்டார் அல்லவா? அதே போல அஹ்லாக்குடைய படுகொலை எப்படி அலட்சியப்படுத்தப்பட்டு விட்டதோ அதே போல் மும்பையில் அரங்கேறி இருக்கும் இந்த அயோக்கியத்தனமான கொடும் செயலும் அலட்சியப்படுத்தப்பட்டு விடக் கூடாது என்பதுதான் அனைவருடைய நோக்கமாகவும் இருக்கிறது. எனவேதான் எல்லா கட்சிகளும் அனைத்து கட்சி தலைவர்களும் இன்று போர்க்குரல் எழுப்பி இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட 72 வயது முதியவர் அஷ்ரப் அலி அவர்களுக்கு நீதி கிடைக்குமா, நீர்த்து போகுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.